எடுக்கணும். அந்த பங்கயங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். எடுத்த பிறகு இந்த ரசம் வந்து சுத்தமான ரசமாகும். இந்த சுத்தமான ரசமாகும் போது அதை வந்து திரண்டு கட்டி வரும்போது அதை எடுத்து நம்ம ஒரு விஷயம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இது பாதரசம். நல்லா பார்த்துங்க. இது வந்து திடமாக கட்டப்பட்ட பாதரசம். இது மணியா இருக்கு. இப்போ பாருங்க, இதை வந்து நாம வந்துட்டு தட்டையா செய்திருக்கோம். இந்த பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாதரசம், திடமாகப்பட்ட பாதரசம். ஆனால் இது வந்து முழுமையாக இருக்கிறது. சரிங்களா? சரியா கட்டாத திடமாக்கப்பட்ட பாதரசம் தானங்கள். இது வந்து இன்னும் கட்டப்படவில்லை. இந்த பாதரசம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். நல்ல திடமாக நம்ம வந்துட்டு மூலிகையால் இது பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி எந்த பக்கம் வந்து நம்ம இது பண்ணினாலும் போதும். இங்க பாரு, இது திடமாக உள்ள பாதரசம். பாத்தீங்களா? இது வந்து பாதரசம் வந்துட்டு நம்ம திடமாக்கப்பட்டிருக்கு. இந்த பாதரசம் பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில நாம வந்துட்டு இதை வடிவமைச்சுக்கிறோமோ நம்ம அந்த மாதிரி வடிவமைச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம லிங்கம் மாதிரி பண்ணுறோம், இல்லை கலசம் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம்னா இந்த பாதரசத்தை நம்ம கையினால் இந்த மாதிரி லிங்க வடிவிலே இல்லை வந்து கலச வடிவிலே நாம் வந்துட்டு இதை பயன்படுத்தி நாம் வந்துட்டு பூஜை அறையிலோ இல்லை ஏதோ நம்ம வந்து கழுத்தில் அல்லது ஏதாவது இடத்துல வந்து நாம் இந்த பாதரசத்தை நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இது வந்து திடமாக்கப்பட்ட பாதரசம். இன்னும் இது முழுமையாக கட்டப்படவில்லை. இந்த பாதரசம் இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. இப்போ இந்த பாதரசத்தை நம்ம முழுமையாக கட்டணும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாதரசம் நம்ம முழுமையாக கட்டணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இங்க பாருங்க, இது வந்து முழுமையாக கட்டப்பட்ட பாதரசம். நல்லா கவனிச்சு, இது முழுமையாக இருக்கப்பட்டு கட்டப்பட்ட பாதரசம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதனால நம்ம அது மாதிரி கட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கலசம் போல இருக்கக்கூடிய இந்த பாதரசத்தை நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கோலி குண்டு மாதிரி